ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதா ப்ளவுஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல ஒரு ப்ளவுஸ் பிட்டு எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் சைடு கொஞ்சமாக மடித்து வச்சு பாருங்கள். நான் வந்து 9.25 சைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 36 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். 36 அளவு இன்ச்சுனா 9.25 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக. ஸோ 10.25 அளவு எடுத்திருக்கேன். 10.25 வந்து இங்கே மேலேருந்து இந்த சைடில் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது அகலம், ப்ளவுஸோட அகலம். இது வந்து பார்த்திங்கன்னா உயரம் பார்த்திங்கன்னா 15.5. அதாவது நம்மளோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும் தையலுக்காக. ஸோ அதை ஆட் பண்ணணும். நம்ம 15.5 இன்ச்சு மொத்தம் உயரம் வந்து வச்சுருக்கேன். அதாவது லென்த்து 15.5. வித்து வந்து பார்த்திங்கன்னா 10.45, அதாவது 10.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த லென்த்து வித்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு நான் தனித்தனியாக பிக்னஸ்க்காக கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நல்லா தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து பிக்னஸ்க்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கேன். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். 2.25 இன்ச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.25 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 இன்ச்சு வரும். இந்த 3 இன்ச்சு வந்து ஷோல்டருக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, இந்த 36 இன்ச்சு ப்ளவுஸ்க்கான ஆம் ஹோல் வந்து 6 எடுத்திருக்கேன். அதாவது கையோட சுற்றளவு, அதாவது அக்கல் பாகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே ஆம் ஹோல் வரும் இல்லைங்களா, அதனால் ரெண்டுமே 6 இன்ச்சு மார்க்ஸ் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். பேக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு 5.5 மீன்ஸ் 5.30, 5.5. பேக் வந்து 7 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் மார்க் பண்ணி நான் வந்து ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த நெக் விருப்பமாக இருக்கோ அது வந்து வச்சுக்கலாம். ஒரே லைட்டாக சர்க்கிள் மார்க் பண்ணி அதை அப்படியே வந்து மார்க் பண்ணியாச்சு. லைன் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஆம் ஹோல் இருக்குது இல்லைங்களா, ஆம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு, பேக்குக்கு வந்து 1 இன்ச்சு ஆம் ஹோலு. அந்த வளைவு, ஆம் ஹோல் வளைவு வந்து நான் இது வச்சுருக்கேன். இதெல்லாம் க்ளீனாக மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம கட் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோலோட அளவு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்குக்கு வந்து 1, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1.5. அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, ஆம் ஹோலோட வளைவு. அப்போ தான் நம்ம அக்கல் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். அதனால் நம்ம வந்து இந்த அளவு வச்சுருக்கோம். ஸோ அந்த லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டோட பெல்ட் இருக்குது இல்லைங்களா, இடுப்பு பகுதியில், அதுக்கான அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு பகுதியில் இருக்கிற ஏரியாவில் வந்து, அதாவது இங்கே மடித்து போட்டிருக்கு இல்லைங்களா ஃபோல்டிங் சைடு, அங்கே வந்து 3.30, ஆப்போசிட் சைடில் 2.30. அதாவது இங்கே 3, ஆப்போசிட் சைடில் 2.5 வச்சிங்கன்னா இந்த 3லேருந்து அந்த 2.5க்கு நம்ம வளைவாக ஒரு அப்படியே மெதுவாக சர்க்கிள்
அப்படியே லைன் போட்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஒரு அந்த இடுப்பு பகுதி பெல்ட் பகுதி நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதை வந்து எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து தனித்தனியாக கட் பண்ணிடாதீங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இல்லைங்களா அந்த நெக்கில் அப்படியே மெதுவாக அப்படியே சர்க்கிளாக கட் பண்ணிட்டு போங்க. கட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு நம்ம கட் பண்ணோன்னா இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு அதாவது ஹூக்கு காஜா வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வைக்கிறோம் இல்லைங்களா பைப்பிங்க்கு யூஸ் ஆகும். கிராஸ் பீஸ் தேவைப்படும், அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த பெல்ட் பகுதிக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பீஸு நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோம். இங்கே முக்கியமாக இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் பகுதியை அப்படியே மெதுவாக கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். ஸோ இதை முடிச்சுட்டு இந்த அளவு மாறாமல் அப்படியே வச்சு இங்கே அப்படியே கட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நம்மளுக்கு பாடி பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே ஆம் ஹோலும் கட் பண்ணி இது பெல்ட் பகுதி முடிச்சுட்டு ஆம் ஹோலும் வந்து ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் சேர்த்து கட் பண்ணிங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் அதாவது நம்மளுக்கு பைப்பிங்காகவும் பட்டிக்காகவும் நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை எப்படி வந்து கட் பண்ணலான்றது பார்க்கலாம். கையினா ஹேண்ட்ஸு ப்ளவுஸோட ஹேண்ட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்து மிஸ் ஆகாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மீதி இருக்கிற துணி இருக்குது இல்லைங்களா, இந்த கிளாத் வச்சு நம்ம வந்து கைக்கான அளவு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது 4 மடிப்பாக மடித்து வச்சுட்டு ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு அதாவது மடித்து வச்சுருக்கிறது நம்ம பக்கமும் ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆப்போசிட் சைட்லேயே இருக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கையோட அளவு 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களோட ப்ளவுஸ் எந்த அளவு இருக்கோ நீங்கள் அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஹைட் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக மார்க் பண்ணிட்டோம் பார்த்திங்களா, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே தையலுக்காக 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடாமல் போயிட்டிங்கன்னா நம்மளோட கையில் 1/4 இன்ச்சு வந்து கம்மியாகும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் சைடில் 2 இன்ச்சு வரைக்கும் அளவுக்கு இது பண்ணக்கூடாது. ஸோ 2 இன்ச்சுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஷேப்பில் இந்த மாதிரி மெதுவாக அப்படியே வளைச்சி ஒரு கவ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா நம்ம கையோட ஷேப் கிடைக்கும். நீங்கள் அளவு ப்ளவுஸ் கூட இந்த இடத்துல வச்சு செக் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையோட அகலம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் 630 வச்சுருக்கேன். அதாவது 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ இதையும் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் வரும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது சாதா ப்ளவுஸ் இல்லைங்களா, 80 சென்டிமீட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும் கையில். அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே 1 1/2 2 அந்த மாதிரி மெதுவாக அப்படியே மேலே கர்வ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இது ஜாயிண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இந்த கையோட எண்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு ஸ்னாட்ச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும் போது ஒரு ஐடென்டிஃபிக்காக கட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா
பட்டிக்காக, அதாவது ஹூக் பட்டி, காஜா பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பெல்ட்டுக்காக பீஸு அதெல்லாம் இருக்குது. அது வந்து தைக்கும்போது சொல்லித்தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து பகுதியில் பைப்பிங் வரும். ஸோ அதுக்கான கிராஸ் பீஸ் தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நான் வந்து 1.25 இன்ச் அளவு எடுத்திருக்கேன் பைப்பிங் அளவு. ஸோ பைப்பிங் வந்து ஒன்று ஒன்றா மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் மார்க் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பத்தும் பத்தாமல் தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். 1.25 வச்சிங்கன்னா 1 இன்ச்சு வச்சிங்கன்னா ரொம்ப அப்படியே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவே தைக்கலாமேன்ட்டு நான் 1.25க்கு வச்சுருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த ப்ளவுஸ் தைக்கிறது. அவ்வளோதாங்க, இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பைப்பிங் பீஸு ரெடி. செக் பண்ணியாச்சு பாருங்கள், எல்லாமே 1.25 கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி மிஸ் ஆகாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படி கட் பண்ணுறது தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.